நீயும் சொல்ல நானும் சொல்லல. ஆனா கூடிய சீக்கிரம் உங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியதான் போகுது. நம்ம பையன் கிட்ட உங்க அப்பா விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு டவுட் வந்துச்சா இல்ல நீயே டவுட் வர மாதிரி கிளறி விட்டியா? சீக்கிரம் எனக்கு ஒரு முடிவை சொல்லலன்னு வச்சுக்கோ, நான் ஒவ்வொன்னா ஆரம்பிப்பேன். யோசிச்சுக்கோ. வரட்டுமா? நான் என்ன சொன்னாலும் இனிமே நீங்க கேட்க மாட்டீங்க. நான் வரேன். நான் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க. என்ன வேணும் உனக்கு? என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டங்கிற சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. இங்க பாரு, நான் ஒண்ணு வெளியே அனுப்பல. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. 24 மணி நேரமும் நீ எப்போ என்ன செய்ய சொல்லுவேன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல. விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. உனக்கு பிரச்சனை புரியல லட்சுமி. நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கனா வெளியில இருக்கானாங்கிறது விஷயம் இல்ல. நீ எப்பவுமே என் பிடியில தான் இருக்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ உனக்கு என்ன வேணும்? குரல்ல லேச ஒரு தைரியம் எட்டி பாக்குதே. தப்பு செல்லம். பயம் இல்லைன்னா பணிவு வராது. நீ என்ன பண்ற? வீட்ல இருந்து உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வர. இந்த நேரத்துல எப்படி வர முடியும்? என்னால வர முடியாது. என்னால வர வைக்க முடியுங்கன்னு. நான் என்ன உன்னை கல்ச்சுரல் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாவா கூப்பிடுறேன். வர முடியாதுங்கிற? 2 போனு. ஒன்னு ஓ மாமனாருக்கு, இன்னொன்னு ஜீ தமிழ் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு. மொத்த குடும்பமும் சந்திக்கு வந்துடும். எனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மைய ஊர் முன்னாடி போட்டு உடைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். போன கட் பண்றீ. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். செந்தில் 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 ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த நேரத்துல வர முடியாதுன்னு தானே சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் செய்யற. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத செந்தில் ப்ளீஸ். பயந்துட்டியா? இந்த பயம் அப்படியே இருக்கட்டும். உனக்கு சின்னதா ஒரு ட்ரெய்லர் காட்டுறேன். அப்பதான் உனக்கு உண்மையான நிலவரம் என்னன்னு புரியும். ஓ மாமனார் வீட்டுல தானே இருக்காரு. போய் அந்த ஆள் பார்வையில படுற மாதிரி நீ நில்லு. நீ எதுவுமே செய்யாத செந்தில். நான் காலையில கண்டிப்பா வந்துடுறேன். சொன்னதா செய். வெரி குட். இப்ப வேடிக்கையை பாரு. ஹலோ, மோகனாவா? யாரு யாரு? ஹலோ 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 ஹலோ, பேசுறது மோகனா தானே? மோகனாவா? இல்ல தம்பி. சாரி சார், ராங் நம்பர். பாத்தியா, ஒரு சின்ன பேருக்கு மனுஷன் எப்படி கதி கலங்கி போனார்னு. மோகனா இல்ல, இருக்காது. அது முடிச்சு போன கதையா சார். ஒரு ராங் நம்பர் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துச்சு. வேண்டாம், இந்த ஞாபகம் வர வேண்டாம், வர வேண்டாம். மொத்த உண்மையும் தெரிஞ்சா என்ன ஆகும்? அந்த ஆளுக்கு சங்குதான். இப்ப சொல்லு, நீ காலையில சாவகாசமா வரியா இல்ல உடனே கிளம்பி வரியா? நான் உடனே வரேன். எங்க வரணும்னு சொல்லு. ஊர் எல்லைக்கு பக்கத்துல ஒரு புது பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்களே, 4 மாடி பில்டிங். அங்க வந்துடு. உனக்கு 5 நிமிஷம் டைம்.
உங்க கூடன்னு எழுதிருக்கும் போது நான் எப்படிங்க அவனுக்கு கழுத்தை நீட்ட முடியும்? தங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதையே மறந்து பிற ஆண்களுடன் ஜாலியாக அரட்டையில் ஈடுபட்டு அது கள்ளக்காதலில் முடிவதும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அந்த பிங்க் கலர் பார்சல் உனக்காக தானே வாங்கினேன். இந்து, எனக்கு எதுக்கு புது ட்ரெஸ்? நாளைக்கு உனக்கு பிறந்த நாள், அதையும் மறந்துட்டியா? அண்ணே, நீ அருளோட பிறந்தாலும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. நீ பழச எதுவுமே மறக்கல கண்ணு.
எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா மென்டல் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். மேடம் இருக்கிற வெறிக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா என் கழுத்து நரம்ப கடிச்சு உருவிடுவான் போல இருக்கே. அதை தாண்டா அவன் இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நல்லா பாரு. அருண், எதுக்கும் அவன் பக்கத்துல வரும்போது 2 அடி தள்ளியே நில்லையேன்னு. மேடம் அவன் இப்படி எமோஷனலா இருக்கிறத பார்த்தா எந்த நேரத்துல எப்படி மாறுவானே தெரியலையே. என்ன பயந்துட்டியா? உயிர் மேல யாருக்கு தான் பயம் இருக்காது. அங்க பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். எப்படியோ தெருவுக்கு வெறி ஏத்தியாச்சு. இனிமே இந்துவால கூட அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாளைக்கு பிறந்த நாள்ல வச்சு ஜஸ்ட் இன்னும் 1 இன்ச் இந்த வெறியை அதிகப்படுத்தினா போதும். நாம பாதி ஜெயிச்சிட்ட மாதிரி. சார், உங்களால முடியும்ல? முடிக்கிறோம் கண்ணு. நீங்க சொல்றீங்க, உங்க புள்ள பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரே. அதுக்கு இல்ல, இந்துக்கு என்னோட நோக்கம் தெரிஞ்சா மொத்தமா மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஊருக்கு போற மாதிரி ஆயிடும். அதான் யோசிக்கிறேன். ஹலோ, அந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு. ஏய், உனக்கு பண்ண வேணும் அவ்வளவுதானே? நான் சொன்னதை முடி. நான் சந்தோஷப்பட்டா உன் பாக்கெட் ஃபுல்லா பணம் இருக்கும். அப்போ டபுள் ஓகே.
இருக்கேன். என்ன எதுக்கு இப்ப இங்க வர சொன்ன? நான் அந்த வீட்ல இருந்து வந்துட்டாலும் நீ நிம்மதியா இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரிய வேண்டாம். அதுக்கு தான். நான் என்ன தப்பு பண்ணேன்? இதே கேள்வியை தான் 30 வருஷமா எனக்குள்ள நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கு பின்னாடியும் இதே கேள்விதான் என்ன துரத்துக்கிட்டே இருந்தது. என் கேள்விக்கு ஒரு நாள் பதில் கிடைச்சது. பதில் என்னன்னு தெரியுமா? அந்த குடும்பத்தோட நிம்மதி. நீ ஒரு சாடிஸ்ட். இருக்கலாம், ஆனா என் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்கு. அதான் நான் விரல் அசைச்சாலும் உனக்கு வேர்க்குது. இங்க பாரு, நான் உனக்கு ஒண்ணும் பயப்படல. பயப்படணும் லக்ஷ்மி. நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டாலே நீ நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிற பாரு, அது பெரிய தப்பு. தப்புதான், புரியுது. இப்ப எதுக்கு என்ன வர சொல்லிருக்க? சொல்லு. சின்னதா ஒரு கலகம் பண்ணும். நீ என்ன பண்ற? No! என்னால முடியாது. இது பாரு, இது மட்டும் வேண்டாம். நீ வேற என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்யறேன். ஏற்கனவே என் மேல வெற்றி ரொம்ப கோவமா இருக்காரு. அவருக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கபால், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லக்கூடாது. இது பாரு, வெற்றியை விட்டுடு. நான் தான் துக்கத்தை என் தலையில சுமக்கிறேன்னு சொல்றேன்ல. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? வெற்றியால் இது தாங்கிக்க முடியாது. இது பெரிய துரோகம். இது துரோகம் இல்ல, ஏற்கனவே நடந்த துரோகத்துக்கு பரிசு. அந்த துரோகத்துல வெற்றிக்கு என்ன பங்கு இருக்கு சொல்லு. இல்ல எனக்கு தான் என்ன பங்கு இருக்கு சொல்லு. இது பாரு, நீ சொல்ற எதையுமே செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் வேண்டாம். என்னால இப்பவே அவர் முகத்தை பார்க்க முடியல. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் உண்மையை உளறிடுவேணும்னு பயமா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இதை நீ செஞ்சுதான் ஆகணும். நீ உன் புருஷன் கிட்ட ஒருவேளை உண்மையை உளறிட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். என் வேலை சுலபமா போயிடும் பாரு. ஏன் என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிற? இது நீயா தேடிக்கிட்ட முடிவு. நீ தான் அனுபவிக்கணும். முடியுமா முடியாதா? சரி, நீ நல்லா அழுது முடிச்சு வீட்டுக்கு போ. அதுக்கு முன்னாடி நான் போறேன். நில்லு. நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். குட். அந்த பயம் இருக்கட்டும். அந்த குடும்ப நிம்மதியா இருந்தா எனக்கு தூக்கமே வராது. யாராவது யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்கணும், இல்ல கத்தணும், கதறணும். அழற சத்தமும் அலறல் சத்தமும் எனக்கு கேட்கலனா அது எனக்கு பிடிக்காது. நீ என்ன பண்ற? உன் செல்போனை எப்பவுமே ஆன்லயே வச்சுக்கிற. அண்ணன் தம்பி 4 பேரும் ஒற்றுமையா இருக்கிறதுனால தானே என் மேல சந்தேகப்பட்டு அவங்க வீட்டை விட்டு அனுப்புனாங்க. முதல்ல அங்க அடிக்கிற. நான் வரட்டா?